ஹலோ வியூவர்ஸ், இந்த வாரம் அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வாரம் மொத்தம் ஒரு 6 அப்டேட் இருக்குது. 6 அப்டேட் ஆர் 5 அப்டேட் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம். அண்ட் கடைசியில் இந்த வாரம் நடந்த ஒரு முக்கியமான பிரச்சனையோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் அது இன்னுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் காட் ஸ்டார்டட் வித்தவுட் எனி டிலே. ஸோ முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டரான அபிஷன் அவர்கள் ஹீரோ டெபியூட் பண்ண போகிறாரு. எஸ், யூ ஹியர்ட் இட் ரைட். அவர் ஹீரோவை பார்த்தீங்கன்னா களமிறங்க போகிறாரு. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியோட கோ டைரக்டர். அவர் நேம் பெருசாக எங்கேயும் பார்த்தீங்கன்னா போடல. ஸோ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட கோ டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதெல்லாம் அதை பற்றிலாம் பெருசாக இப்போ டாக்ஸ் இல்லை. பட் இந்த படத்தில் யார் ஹீரோயினாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்திருக்கு. அனஸ்வரா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வரப்போகிறாங்க. குருவாயூரப்பா அம்பல நடையில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா படங்களில் வந்திருக்காங்க. அண்ட் சூப்பர் சரண்யா படத்தில் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா படங்களில் அனஸ்வரா அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா அபிஷன் நடித்தப்போ நல்லா இருக்கேப்பா, இவரோட ரோல் நல்லா இருக்கே, இவர் நடிக்கிறது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் இப்போது ஒரு ஃபுல் டைம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. பார்ப்போம். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இறக்கி விட்ட ட்ரெண்டுங்கிறது இப்போது இப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் ஹோப் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் அப்டேட் கூலி. ஸோ கூலி படத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. நம்ம வாரமாக சொல்லிகிட்டு இருக்கிற அந்த ஒரு அப்டேட் தான். அமீர் கான் அவர்கள் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்காரு கூலி படத்தில். லிட்ரலி சொல்கிறேன், எப்படி இருக்க போதுன்னு தெரியல இவங்களோட ஃபேஸ் ஆஃபு. ஃபஸ்ட்டாச்சு ஒரு ரூமர் ஆர் ஒரு பஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அஃபிஷியலாக அவங்களே பார்த்தீங்கன்னா கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க தாகான்னு சொல்லிட்டு. ஸோ தாகாவோட கேரக்டர் எப்படி இருக்க போதும் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அமீர் கான் சாரும் ரஜினி சாரும் இருப்பார். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் இருக்க போகுது. அப்படிங்கும்போது ஐ எம் ஆல்ரெடி சீட்டட் ஃபார் கூலி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேர்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணம். பல வருஷ கணக்காக சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த ராமாயணங்கிறது அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், என்னப்பா இது பிரபாஸை ஏற்கனவே பண்ணிட்டாரு, பிரபாஸ் பண்ணி அடி வாங்கிட்டுலாம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது ஒரு வெர்ஷன். பட் இந்த வெர்ஷன் எப்படி இருக்குன்னா பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி அஃபிஷியலி பிரிச்சுட்டாங்க. அண்ட் ராமரோட சின்ன வயசுலேருந்தே இந்த கதைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ராமர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து அந்த சீதையை தூக்கிட்டு போகிற வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இப்போ வரைக்கும் யாரும் பிரேக் பண்ணல அந்த படத்தை. 2018 வெளியான தங்கல் படத்தோட டேரக்டரான நிதிஷ் திவாரி தான் இந்த படத்தோட டேரக்டராகவும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஐ ஹோப் ஸோ நம்ம முன்னாடி இந்த அப்டேட் பற்றி நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர்ஸ் பேரும் சொல்லிடுறேன். ஸோ கன்ஃபார்ம் ராமர் பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் தான் பண்ணுறாரு. ஸோ ரன்பீர் கபூர் நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அண்டு தலைமை யஷ்தா பார்த்தீங்கன்னா ராவணாவாக நடிக்கிறாரு. அண்ட் சாய்பல்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா சீதாவாக நடிக்கிறாங்க. அண்ட் சன்னி டியோல் ஹனுமான். சன்னி டியோல் பேர் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேராக இருக்கும்னு நம்ம நம்பலாம். அண்ட் மியூசிக் தான் மிகப்பெரிய ஒரு அப்டேட். ஹான்ஸ் ஜீமர் அண்ட் ஏஆர் ரஹ்மான். லிட்ரலி சொல்கிறேன், செம காம்போங்க. ஐ மீன் 2 பேரும் உண்மையாக சொல்கிறேன் கிரேட்டஸ்ட் மியூசிஷியன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அவங்க 2 பேரும் ஒரே படத்தில் இணையும் போது ஐ கான்ட் ஈவன் இமேஜின் வாட் த ஹெல் த ஐமேக்ஸ் மியூசிக் ஸ்பீக்கர்ஸ் ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐமேக்ஸில் தான் இந்த படம் பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. அந்த கிளிம்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. லெட்ஸ் சி ஹவு நிதிஷ் திவாரி இஸ் கோயிங் டு ப்ரெசென்ட் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 4வது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யா அவர்களோட படம் சூர்யா 46 வெங்கி அட்லூரி எடுக்கிறார் இல்லையா, லக்கி பாஸ்கர் டேரக்டர். ஸோ லக்கி பாஸ்கர் டேரக்டர் எடுத்து வரப்போகிற சூர்யா 46 ஒரு ப்ராப்பர் ஹாப்பி ஃபேமிலி ஃபிலிமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேஸ் த்ரில்லர்னு சொன்னாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேட் மாதிரி ஒரு ஃபிலிம் அப்படிலாம் நிறைய பேர் அடிச்சு விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவரே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டே விட்டார். இல்லைப்பா, இது ஒரு ஹாப்பி ஃபேமிலி மூவியாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கஜினி படத்தில் இருக்கு இல்லையா, கஜினி படத்தில் வர அந்த சஞ்சய் ராமசாமி அப்படி கேரக்டர் மாதிரியே நான் எழுதியிருக்கேன். இந்த கேரக்டரும் அந்த கேரக்டர் கூட இதில் லைக்லி சிமிலராக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் விட்டுருக்காரு. லெட்ஸ் ஹோப் அந்த படம் நல்லா அமையட்டும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெட்ரோவே பெருசாக நிறைய பேர்த்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணல. அதனால் அட்லீஸ்ட் இந்த படமாச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபில்லிங் மூவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வி வில் ஹோப்.
அந்த லாஸ்ட் அப்டேட்டுங்கிறத விட நிறைய பேர் தெரியும், அதனால் நான் ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ தனுஷ் அவர்களுக்கும் வெற்றிமாறன் அவர்களுக்கும் வாட் இஸ் த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ விட்டுட்டார். அது யூடியூப்பில் தான் விட்டார். பட் இருந்தாலுமே நம்ம ஜஸ்ட் அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ தனுஷ் அவர்கள் வெற்றிமாறன் அவர்களுக்கு சண்டையாக கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் நோ. அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கலை. அண்ட் எஸ்டிஆர் கூட வெற்றிமாறன் அவர்கள் படம் பண்ணுறாரா கேட்டிங்கன்னா எஸ், தே ஆர் டூயிங் மூவி. அண்ட் வடச்சென்னை இஸ் த யூனிவர்ஸ், ஐ மீன் வடச்சென்னை யூனிவர்ஸ் வருதா, இந்த வடச்சென்னை யூனிவர்ஸில் தான் இந்த சிம்பு அவர்களோட படமும் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் எஸ். வடச்சென்னை படத்தில் வர கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பு எஸ்டிஆர் 49 சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரில. ஸோ எஸ்டிஆர் 49 இருந்துச்சுன்னா அந்த எஸ்டிஆர் 49ல் வடச்சென்னை கேரக்டர்ஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது மேபி தனுஷ் அவர்கள் கேரக்டர் வருமானு தெரில. பட் வந்துச்சுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பிளாஸ்டாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் ரைவல்ஸுங்கிற மாதிரி தான் எப்போதுமே பேசிகிட்டு இருப்பாங்க. லைக் அடுத்த அஜித் சார் விஜய் சார் மாதிரி அடுத்த பார்த்தா சிம்பு சார் தனுஷ் சார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரே படத்தில் வரதுங்கிறது இட்ஸ் கிரேட். அண்ட் இந்த படத்துக்கு ராஜன் வகையரா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்கிறதாவும் ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரில. ஐ மீன் ராஜன் வகையராங்கிறது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரில. பட் மற்ற அப்டேட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். வடச்சென்னை யூனிவர்ஸில் தான் அஃபிஷியலி நம்ம சிம்பு சார் படம் எஸ்டிஆர் 49ங்கிறது வரப்போகுது. அண்ட் இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். ஏன்னா வாடிவாசல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஷெல்வாக இருக்குது. அதுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வாடிவாசல் படங்கள் அஃபிஷியலி ஷெல்வ்டாயிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டப்போ ஓகே நான் பேசி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி கதை சொல்லும்போது தான் அவருக்கு பிடிச்சி போய் அப்படி தான் இந்த படத்தை எடுத்தாங்க. ஐ மீன் இந்த படத்தை ஓகே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ஹோப் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் இருக்கும். ஏன்னா வடச்சென்னை 2க்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த படத்துலேருந்து வர ஒரு ஸ்பின் ஆஃப், அதாவது ப்ராப்பர் வடச்சென்னை 2 கிடையாது, பட் ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அப்படிங்கும்போது இட்ஸ் கோனா பி அ கிரேட் நியூஸ் டு ஹியர். லெட்ஸ் சி நம்ம தலைவர் வெற்றிமாறன் எப்படி இந்த படத்தை குக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், 5 அப்டேட் சொல்லிட்டு சாரி. ஸோ 5 அப்டேட் இந்த வாரம் நச்சுட்டு வந்திருக்கு. எல்லாமே ஒரு சூப்பரான அப்டேட். அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 BHK மூவியோட ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் அந்த 3 BHK மூவியோட ரிவ்யூவும் போய் பார்த்துக்கோங்க. அது வெறும் 5 நிமிஷத்தில், 10 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் இல்லை, 5 நிமிஷத்தில் அந்த ரிவ்யூவை சூப்பராக சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் லைக்கிங். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நான் இதுக்கு மேலே பேசினாச்சும் வளர ஆரம்பிச்சிருவேன். ஸோ தேங்க்யூ.